Dear friends, this is Savi from Savi's Corner. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நான்வெஜ் ரெசிபி, மட்டன் கோலா உருண்டை குழம்பு. இதை ஒரு 2-in-1 ரெசிபின்னு சொல்லலாம். ஏன்னா கோலா உருண்டையை செஞ்சு அதை ஸ்நாக்காகவும் அதை அப்படியே குழம்புல போட்டால் கோலா உருண்டை குழம்பாகவும் சாப்பிட்லாம். ஸோ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். உங்களுக்கு கொத்துக்கறி கிடைச்சா நீங்கள் அதையே வாங்கிக்கலாம். கிரைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது இந்த மாதிரி இருக்கும். அண்ட் கோலா உருண்டைக்கு ஒரு ஸ்பெஷல் பேஸ்ட் ரெடி பண்ணோம். மிக்சர் ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 துண்டு பட்டை, 4 லவங்கம், 2 ஏலக்காய் இதை சேர்த்து ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ இதோட 2 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் இந்த கறி துண்டுகளை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு தடவை லைட்டாக கிளறிக்கோங்க. இதோட இப்போ நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் அதையும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். இதில் நிறைய தண்ணி வரும். ஸோ தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆகணும், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல். ஏன்னா நம்ம இதை திருப்பி மிக்சர் ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ எனக்கு இதில் சுத்தமாக தண்ணி இல்லை, நான் நல்லா அதை வதக்கிட்டேன். ஸோ இப்போ இதை ஜாரில் போட்டுக்கிறேன். இதை நல்லா அரைச்சிடுங்க. இப்போ அரைச்சி வச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பவுடர் மாதிரி ஆயிடுச்சு. இதோட 1 வெங்காயம் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் இதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளால் உருண்டை பிடிக்க முடியும். இப்போ டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை பவுடர். இது நம்ம நார்மல் சட்னி கறிக்கிற உரைச்சக்கடலை பவுடரை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா பிசைஞ்சுக்கலாம். இதில் உங்களுக்கு ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துக்கலாம். இது போடுறதுனால அந்த ஈரப்பதம் சுத்தமாக போய் நம்மளுக்கு நல்லா உருண்டை பிரியாமல் வரும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கையில் இந்த மாதிரி எண்ணெயை தடவிட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாகவே பிடிங்க. இந்த மாதிரி சைஸ் இருந்தால் போதும். ஓகே, இப்போ எல்லா உருண்டைகளும் பொரிக்க தயாராக இருக்குது. ஸோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஓகே, இந்த மாதிரி சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு உருண்டைகளை சேர்த்துக்கோங்க. இந்த உருண்டைகள்லாம் பிரியாமல் நல்லா வரணும். ஸோ நடுவில் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இது நல்ல கிறிஸ்பியாக முறுமுறுன்னு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஸ்நாக். நீங்கள் இது வரைக்கும் செஞ்சு இது அப்படியே ஒரு ஸ்நாக் மாதிரி ஈவினிங் டைமில் சாப்பிடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வந்திருக்குன்ட்டு. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பேசிக் பேஸ்ட், 1 வெங்காயம், 1/2 மூடி தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும்.
இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன துண்டு அன்னாசிப்பூ, ஒரு 4 லவங்கம், 2 பட்டை, 1 ஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை சேர்க்க போகிறேன். லேசாக வதங்கட்டும். இதோட சின்ன சின்னதாக நறுக்கி ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோடையே ஒரு சின்ன பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகள். ஸோ நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட ஒரு 3 தக்காளியை சேர்த்துக்கிறேன். நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக இதிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மற்ற மசாலாவும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மசாலா தூள் சேர்த்து இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எண்ணெயிலே இந்த மசாலா வதங்கும் போது அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் அந்த மசாலா வாசனை சுத்தமாக தெரியாது. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காய தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அதையும் அந்த மசாலாவோட நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ இதில் ஒன்று கோலா உருண்டைகளை சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு தடவை குழம்பு கொதிச்ச உடனே அடக்கி வச்சிடுங்க. அந்த எண்ணெய்லாம் மேலே நல்லா திரண்டு வரணும் இந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பாருங்கள், உருண்டைகள்லாம் எவ்வளோ அழகாக உருண்டையாக உடையாமல் வந்திருக்குன்னு. இந்த மாதிரி வரணும். இது குழம்போடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.